Assalamu alaikum. Good evening. Good evening, sir. Start பண்ணுவோம். மத்தாக்கள் ஜோயிண்டார்கள் மத்தாக இருக்கட்டும். ஓகே, நாங்கள் கடைசி ஆராய்ச்சி வரைவிலக்கணம், ஆராய்ச்சியினுடைய படிமுறைகள், முறையியல், இலக்கிய மீளாய்வு போன்ற பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது எங்களுடைய ஆராய்ச்சியின நெறிமுறைகள் என்றால் என்ன? இது வேற அநேகமாக நெறிமுறைகள் என்ற சொல்லை பயன்படுத்துவதை விட வித்தியாசமான சில சொற்களை பயன்படுத்துகிறார்கள். ஆராய்ச்சி, அறவொழுக்க பண்புகள் என்ற சொல்லை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள். நெறிமுறைகள் என்றும் பயன்படுத்துகிறார்கள், அறவொழுக்கம் எனவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்திலே எத்திக்ஸ் என்று சொல்வார். ஆங்கிலத்திலே எத்திக்ஸ் என்றால் அறவொழுக்கம் என்பது கருத்து. உங்களுக்கு சில நடைமுறைகள் தெரியாது என்று சிலர் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிய விளங்குது சிலர் குற்றம் சாட்டுவாங்க. அப்ப அந்த நடைமுறைகள் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் அறவொழுக்கம் என்று சொல்கின்றோம். ஆகவே அறவொழுக்கம் என்று நாங்கள் கூறுவது பல விடயங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இது பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். இப்ப ஆராய்ச்சி ஒன்றை கருதுகின்ற போது அதில் உள்ள அறவொழுக்க பண்புகள் ஒரு ஆய்வாளர் ஒருவர் ஒருமைப்பாட்டை கொண்டிருக்கவர். அதிலே சிக்கல்கள் இன்றி ஒரு வாய்ச்சிட்டு போனோட ஒவ்வொரு விதமான நிலைமைகளை அந்த ஆய்வு உருவாக்கக்கூடாது. என்ன நோக்கத்துக்கு ஆய்வு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். இப்ப நாங்க பொதுவாக ஆய்வு ஒன்றை செய்கின்ற போது இதுல மானிட ஆய்வு, மனித ஆய்வுகளை கருதுகின்ற போது கல்வி என்பது ஒரு மனிதனுடன் தொடர்புடைய ஒரு சமூகவியல் துறையிலே வருகின்ற ஆய்வாக இருக்கிறது. ஆகவே இந்த சமூகவியல் துறையிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகள் மனிதனுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் மனிதனுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் பேணி நடப்பது மிக முக்கியமானது. அதாவது ஒரு மாணவர்களை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவதாக இருந்தால் அவர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இந்த ஆய்வினுடைய பங்காளர்கள் அல்லது பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதிபர்கள் சம்பந்தப்பட்டால் அதிபர்கள் யாவருமே இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆசிரியர்கள் என்றால் ஆசிரியர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆகவே இவர்கள் மானிடர்களாக இருப்பதனால், மனிதர்களாக இருப்பதனால் இவர்களை பற்றிய விடயங்களை கையாளுகின்ற போது அவர்களுடைய ஒழுக்கம் பேணப்பட வேண்டும், அவருடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும், அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய நல்வாழ்வுக்கு பங்கம் ஏற்படக்கூடாது போன்ற அடுத்தது இவ்வாறான விடயங்கள் இந்த அறவொழுக்க பண்புகளில் இருக்கிறது. உதாரணமாக ஒருவரை நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தி அவருடைய தனிப்பட்ட தகவல்களை பெற்று உங்களுடைய நண்பர்களிடத்திலே அதை பற்றி நீங்கள் கதைத்துக் கொள்வது. அறவொழுக்க பண்பு என்பது ஆய்வுக்கு மாத்திரமல்ல, ஒரு ஆசிரியர் தான் கற்பிக்கின்ற பிள்ளைகளில் காணப்படுகின்ற சில மறைக்க வேண்டிய விடயங்களை வெளிக்கொணர்ந்து ஏனையவருடன் நாங்கள் அதை வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அது தண்டனைக்குரிய ஒரு இறைவனாலும் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருக்கிறது. ஆகவே
அந்த ரகசியம் போடப்படும். ஒரு ஆராய்ச்சியிலே ரகசியம் போடப்படும். அதே போன்று ஒழுக்கம் போடப்படும். இவ்வாறு நாங்கள் இப்போது பார்க்க போவது ஒரு ஆராய்ச்சியில் கடைபிடிக்கப்படுகின்ற சில முக்கியமான அறவொழுக்க பண்புகளை பற்றி பார்க்க போகின்றோம். அதிலே முதலாவது ஒரு ஆய்வில் அறிவிக்கப்பட்ட முடிவு என்றால் இதனுடைய உண்மையான வடிவம் ஆய்வொன்றுக்கு நாங்கள் ஆயத்தமாகி அந்த ஆய்வில் ஈடுபடுவதற்கு முன்னதாக எந்தெந்த வகையானவர்கள் இந்த ஆய்வில் பங்கேற்புக்கு உட்படுகின்றார்களோ ஆய்வில் பங்கேற்கின்ற அனைவரது ஒப்புதல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆய்வுக்காக என்னுடைய ஆய்வுக்காக உங்களிடமிருந்து தகவலை பெறப்போகின்றேன், நீங்கள் விரும்புகிறீரா? ஆம் என்ற சம்மதத்தை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஆராய்ச்சியில் பங்கேற்பது தொடர்பான என்னென்ன நோக்கங்களுக்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது, இதில் இருக்கின்ற பயங்கரமான விளைவுகள் என்ன, இந்த ஆய்வினால் எங்களுக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட் பயன்கள் என்ன, அத்தோடு அவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் என்ன, ஆய்வுக்கு உட்படுகின்றவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் என்ன போன்ற விடயங்களை பங்கேற்று, அதாவது ஆய்வில் சம்பந்தப்படுபவர்களுக்கு நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். ஒளிவு மறைவாக அவர்களுக்கு ரகசியமாக நீங்கள் என்ன ஆய்வை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற விடயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தாமல் ஏதோ ஒரு வகையிலே உங்களுடைய ஆய்வினை நீங்கள் முடித்து தப்பி விடுவதற்காக குறுக்கு வழியில் சென்றேனும் நாம் தரவுகளை சேகரித்துக் கொள்வோம் என்று வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எந்த ஆய்வினையும் செய்வதற்காக நீங்கள் தகவல்களை பெற்றுக் கொடுப்பது ஒரு முற்றிலும் அற ஒழுக்கத்திலிருந்து நெறிமுறைகளிலிருந்து மாறுபட்ட விடயமாகும். அதனால நாங்க அந்த இன்னொரு வகையிலே நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது பெற்றோர்களாக இருக்கட்டும், அதிபர்கள் யாராக இருந்தாலும் என்ன தரப்பினராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வற்புறுத்தி அவர்களை திணித்து அவர்களின் மீது செல்வாக்கு செலுத்தி தரவுகளை எடுத்துக்கொள்வது அல்லது அவர்களை பங்கேற்க செய்வது என்பது அற ஒழுக்கத்துக்கு முரணானது அல்லது நெறிமுறைக்கு முரணானது. ஆகவே நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகின்றவர்களை கருதுகின்ற போது அவர்களாக முன்வந்து உங்களுக்கு நாங்கள் ஆய்வுக்கு தகவல்களை தர வருகின்றோம் என்ற விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவர். ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பங்கேற்பாளர்களுக்கு நீங்கள் தெளிவான விடயங்களை அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான், என்னென்ன விடயங்களை செய்ய போகிறீர்கள் என்பது பற்றி தெளிவான விளக்கத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, ஒரு ஆராய்ச்சியிலே நான் சொன்னேன் மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு விடயம் இருக்கிறது. 1 மீட்டர் லைன்
ஒரு 1 மினிட் அப்படி லைன்ல இருங்க. சின்ன ஒரு ஏர்ஜென்ட் இது 1 மினிட் அப்படி இருங்க லைன். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப ரகசியத்தன்மை மற்றும் தனி உரிமை என்று சொல்ற நேரம், இந்த ரகசியத்தன்மை பற்றி என்ன நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ரகசியத்தன்மை தான் சொல்லுங்க. ரகசியத்தன்மை என்ன? அவங்களோட தகவல்களை வந்து ரகசியம் பேன்றது சார். எப்படி ஒரு 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 பாடசாலை மாணவர்ல கொஞ்சம் முதல்ல அனுப்பிட்டேன்னா பாருங்க. சரியா, ஓகே சார். ரைட். அப்ப சொல்லுங்க. தகவல்கள் எடுக்கிற நேரம் எப்படிப்பட்ட தகவல்? அவங்களோட பர்சனல் தனிப்பட்ட தகவல்கள். மாணவர்களை பேரை வெளியிட இல்லாத ஆய்வில் எந்த காரணம் கொண்டும் ஆய்வு அறிக்கையில பேர் வெளியிட முடியாது. அவருடைய குடும்ப விவரங்களை நீங்கள் வெளியிட முடியாது, தனிப்பட்ட. அடுத்தது குறிப்பாக அவர்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எனப்படுகின்றவை ரகசியமாக பேணப்பட வேண்டியது அவசியம்.
இப்ப நீங்க வேற உதாரணமாக நீங்க அப்ப உங்களுக்கு இப்போ செய்த ஆய்வு தொடர்பான விஷயங்களை வேறொரு நபர்கிட்ட, மூன்றாம் நபர்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுக்கறதும் சரி வராது. இப்ப நீங்க ஒரு தரவை இன்னொரு ஆளோட ஷேர் பண்றதா இருந்தா கூட, நான் இன்னாருக்கு இந்த தகவலை பகுப்பாய்வுக்காக கொடுக்க போகின்றேன் என்றால் கூட அவரோட அனுமதியை பெற்றுக் கொள்ளும். எப்படி ஒரு புத்தகத்தில் இருந்து நாங்கள் ஒரு பக்கத்தை பிரதி செய்வதற்கு காப்பிரைட் எனப்படுகின்ற சி ஒன்று போட்டு வட்டம் போட்டுமா புத்தகத்துல பார்த்துருக்கீங்களா? ஒரு சி போட்டு வட்டம் போட்டுமா, அது என்ன கருத்து? புத்தகங்கள்ல சி ஒன்று போட்டா அதுல வட்டம் ஒன்று போட்டுமா, சின்ன வட்டம் பார்த்துருக்கீங்களா? ஓம் சார், அது என்ன சார்? பதிப்புரிமை. உதாரணமாக நீங்க சி ஒன்று போட்டு வட்டம் போட்டா உங்களோட அனுமதி இல்லாம ஒரு பக்கத்தை போட்டோகாப்பி செய்யல. நான் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு அது தெரிய வந்தால் நான் லட்சக்கணக்கான ரூபாய்களை நஷ்டஈடு அவங்களுக்கு வழங்க வேண்டியது. பதிப்புரிமை, காப்பிரைட் உங்களுக்கு தான் சார். அந்த இருக்கு. கைடுகள்ல இருக்கு சார், அந்த சீன் போட்டு தேசிய கல்வி நிறுவனம் சொல்லி போட்டிருப்பாங்க. சி ஒன்று போட்டு வட்டம் போட்டிருப்பாங்க. காப்பிரைட், 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 ரைட்டுங்கிற உரிமை, கொப்பி உரிமை ஆருக்குங்கிற சிம்பிள் நெட்ல சர்ச் பண்ணுங்க. காப்பிரைட் போன்ல அடிச்சீங்கன்னா உடனே வரும். காப்பிரைட்டுங்கிறது அந்த உரிமை ஆருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருக்குரிய காப்பிரைட் உரிமை வந்து சிம்பிளாக இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா சி போட்டு வட்டம் போட்டிருப்பாங்க. அந்த காப்பிரைட் உரிமையில முழு உரிமை சட்ட ரீதியாக எந்த காரணம் கொண்டும் நாங்க கணக்க விஷயங்கள் காப்பிரைட்ல உட்படுத்தப்படும். அதை நீங்க தேடி பார்த்து கொள்ளுங்க. காப்பிரைட் விளக்கம் தேசிப்பட்ட விஷயம் இல்லை, எங்களுக்கு அது அவ்வளவு பிரச்சனை. புத்தகமா நாங்கள் அடிக்கிறோம் காப்பிரைட், எந்த இதுவும் இல்லாம. ஓகே ரைட். அப்ப அதுல இந்த ரகசியத்தன்மை பேணுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பாடசாலையில ரகசியம், பெற்றோர்கள்ல ரகசியம், அப்படியான விஷயங்களை நீங்க எடுக்கிறதோட தரவுகளை பப்ளிக்கா வைக்க இயலாது. தரவுகளை பப்ளிக்காக வைக்க முடியாது என்பதன் கருத்து நீங்க ஒரு ஃபைல் ஒன்று எடுத்து உங்களை மேசரை வச்சு போட்டு எல்லாரோட டீட்டெயிலையும் எடுத்தாக்கல தரவுகள் வறுமை அது இது எல்லாமே ஒரு மனிதனுடைய ஆய்வுகள் பல கோணங்கள். இப்ப போதைப் பொருள் தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொள்ளக்குள்ள அது தொடர்பான தரவுகளை நீங்க பப்ளிக்ல கொடுத்தா உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தா வந்து முடியும். அது பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படும். அதோட ஒருவருடைய தன்மானம் தொடர்பு அவர் தவறு இழைத்து விட்டார், பட் ஆய்வுக்காக நீங்க அப்படியான ஒரு பிழை விட்ட சந்தர்ப்பங்களை ஆய்வுக்குட்படுத்தி அதை நீங்க வெளியிட்டால் அது ஒரு குற்றம். ஆகவே அனாமோதய நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். அனாமோதய என்று சொல்றது வந்து கருத்துக்களை வெளியில் உள்ளவர்கள் தகவல்களை பார்க்காத வண்ணம் செய்ததுதான் அது அனாமோதய நுட்பம்ங்கிறது. இன்னொரு ஆளாலே இது செய்யல. அனாமோதய கோல் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்படியான ஒரு நிலையில ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். ஒரு சில கோள்கள் வரும் ஆற்றிலிருந்து வாரம் தெரியாது, அது சொல்லுவோம் நாம அனாமோதய கோள். அது மாதிரிதான் இந்த தகவல்களும் அனாமோதய தகவல்களை தான் இருக்கணும். யார்கிட்ட இருந்து வந்தங்கிறது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக நீங்க தரவுகளை சேமிக்கின்ற ஸ்டோரேஜ், சேமிப்பகம், தரவுகளுக்காக தடை செய்யப்பட்ட அணுக்கள் அணுக்கள்ங்கிறது பாஸ்வேர்டு. இப்போ நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல தரவுகளை போட்டு வச்சா அதுக்கு நீங்க லாக் பண்ணி வைக்கணும், பாஸ்வேர்டு கூட அணுக்கல்களை வச்சு கொள்ளணும். ஆகவே இது ஒரு தேசிப்பட்ட விஷயம் இல்லை. ரகசியம் போன்றது தனி உரிமைங்கிறது அது மனிதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை வெளியே கொண்டாந்து விட்டுறாது. அது எங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்ப முதலாவது விஷயம் என்ன சொன்னா, மற்ற ஆட்களுக்கு நீங்க அறிவிச்சு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணித்தான் நீங்க
தகவல்களை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது விஷயம் இரகசியத்தன்மை போன்றது. மற்றது தனி உரிமை. ஹலோ, சொல்லுங்க. ரைட். அப்ப இந்த தனி ரகசியத்தன்மை போன்றது. மூன்றாவது விஷயம், அந்த இப்ப நீங்க ஒரு ஆய்வுக்குட்படுறவர்களை தீங்கு ஏற்படாத வண்ணம் உடலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக அல்லது உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மை அல்லது சமூக தீங்கு, அசௌகரியங்கள் ஆகியவற்றை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை. உதாரணம் நான் சொல்றேன். நாங்க ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு போயிருந்தோம், சைல்ட் மென்டல் ஹெல்த். உண்மையிலே அந்த நிறைய ஒர்க் ஷாப்புகளுக்கு போற நேரம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், டிரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க பெற்றுக் கொடுக்கிறோம். அது என்னன்னா, ஒரு அப்ப நிறைய டீம் ஒர்க்கா செய்கிற நேரம் கவுன்சிலிங், ஆற்றுப்படுத்தல் இதுக்கு கீழே ஒவ்வொரு ஆட்கள்ல பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட துக்ககரமான சம்பவங்களை நீங்க சொல்லுங்க. ஒரு சகிக்க முடியாத ட்ரோமா ஏற்படக்கூடிய நிலையில இருந்த உடனே அப்போ ஒரு லேடி எங்களோட வந்திருக்கா. அப்ப அந்த லேடிய அவட ஹிஸ்டரியை சொல்ல நல்ல ஒரு சார் எங்களுக்கு பண்ணிருந்தார். அவர் ஒரு கவுன்சிலர், மிகவும் சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர். அப்ப அவரு எங்களுக்கு சொன்னார், இவட ஒவ்வொரு ஆள்ல இதையும் கேட்டு நீங்க சொல்லுங்க. உடனே அவர் தன் சுனாமியில தன் பெற்றோரை இழந்து தாயை இழந்த சம்பவத்தை சொல்லி அதனால பாதிக்கப்பட்ட விஷயத்தை சொன்ன உடனே இவருக்கு அந்த பழைய நினைவுகள் பெரிய சிக்கலா போயிட்டு அழுது விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டார். அப்ப நாங்க உண்மைக்கு இப்ப அவடத்துல ஒரு கவுன்சிலர் ஒரு ரூம்ல வச்சு தகவல்களை எடுக்கிறோங்கிறது வேற சப்ஜெக்ட். பட் அந்த ஜென்ரலாக பொது வழியில நாங்க அதை அவர் காட்டுறதுக்காக தான் எங்களுக்கு செஞ்ச பொது வழியில நாங்க எடுக்கிற நேரம் அது எவ்வளவு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இவ்வாறான உதாரணங்கள் உண்டு. ஆகவே இந்த உடலியல் ரீதியாக ஒரு ஆள்கிட்ட இருந்து நாங்க அவரை பலாத்காரமா கையை பிடிச்சிருந்து நீ சொல்லத்தான் முறுக்கி தண்டனை கொடுத்து நாங்க அவருக்கு தரவுகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, ஆய்வில் அவரை பங்காளராக வைத்துக் கொள்ளவும் முடியாது. எனவே உடலியல் ரீதியாக அவருக்கு எந்த விதமான பாதகமான விளைவுகள் ஏற்படவும் கூடாது. உளவியல் ரீதியான தாக்கங்கள், நாங்கள் கேட்கின்ற தகவல்கள் அல்லது ஆய்வுக்கு அவரை உட்படுத்துகின்ற போது அவர் தான் ஆய்வுக்கு உட்படுகிறேன் என்ற உணர்வு கொண்டவருக்கு வருமாக இருந்தால், அங்கு ஆய்வு தலைப்பு கொஞ்சம் கிரிட்டிக்கலானதாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். உளவியல் ரீதியாக அந்த ஆய்வுக்குட்படுவர்கள் பாதிக்கப்படலாம். இதெல்லாம் நான் சொல்ல ரியலான விஷயங்கள். சும்மா அந்த ஆய்வுங்கிறது இந்த 4 தாள்ல 20 தாள்ல படிக்கிற விடயம் அல்ல. இது ஒரு பெரிய 800, 900, 1000 பக்கங்கள் எழுதி இருக்கிற புத்தகங்களும் இருக்கிறது, ஆய்வுகள். இந்த உலகத்தில் அன்றைக்கு உலகத்தினுடைய இந்த வளர்ச்சி
இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கின்ற பரிணாம வளர்ச்சி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் ஈரா, மருத்துவத்துறை விருத்தி, விவசாயத்துறை விருத்தி, எல்லாம் உற்பத்தி, உணவு உற்பத்தி, கைத்தொழில், சகலதுமே ஆய்வினுடைய வெளிப்பாடு. கற்பனையில் உருவானது அல்ல, ஆய்வுகள் செய்து பூமியையும் தாண்டி அகிலத்தை பற்றிய ஆய்வுகள் கூட இன்று செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி பயணிப்பது என்பதற்காக ஓடங்களை அமைப்பது, எவ்வாறு செவ்வாய் கிரகத்துக்கு வன்வே போன வரையில அப்படி ஒப்பந்தம் செய்கிற ஆக்களை மட்டும்தான் எடுத்துக்க போறோம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. போனதுதான் வரையில. அப்படி போய் நாங்க சாகசம் படைக்க போறோம்ங்கிற ஆக்கள் போலாம். அப்படி நான் சொல்றேன் என்னன்னா, ஆய்வு என்பது மிகவும் ஒரு சிக்கலான விடயம். ஆகவே உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் ஒருவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. அவரை உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையிலே அவரை உணர்ச்சியை தூண்டி அவரை இக்கட்டான நிலைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு ஆய்வு நிலையை நாங்கள் ஏற்படுத்த முடியாது. ஆய்வாளர்கள் வந்து அதுல கவனம் எடுக்க வேண்டும். என்ற பங்கேற்பாளருக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அடுத்தது, எப்போதும் ஆய்வுகளிலே ஹசார்ட் அனாலிசிஸ் எனப்படுகின்ற பகுதி இருக்கிறது. ஹசார்ட் அனாலிசிஸ் என்றால் நாங்கள் அபாய அல்லது இடர் மதிப்பீடு என்பது. ஒரு ஆய்வை செய்கின்ற போது ஒரு பிரதேசத்தில், அது பௌதியவியல் சார்ந்த ஆய்வாக இருக்கலாம், மனிதன் சார்ந்த ஆய்வாக இருக்கலாம், சடப்பொருட்கள் சார்ந்த இயற்கை உலகங்கள், தாவரங்கள், விலங்குகள், வானவியல் தொடர்பான ஆய்வுகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். மருத்துவம், விவசாயம், கைத்தொழில்துறை, சூழல் இயல் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையிலே நாங்கள் முக்கியமாக இடர்கள் இருக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய, நாங்கள் ஒரு ஆய்வை செய்துட்டு மண்ணை தோண்டிட்டு வந்துடுவோம். அந்த தோண்டின மண் பெருவாரியாக ஒரு அந்த பிரதேசத்துக்கு போய் மண்ணை தோண்டி அங்கிருந்த தாவரங்களை அழிச்சு போட்டு வருவதனால எதிர்காலத்திலே நாங்கள் எதிர்பாராத சில பயங்கரமான ஆபத்தான நிலையில் எடுக்கலாம். நாங்க ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில் மேற்கொண்ட ஆய்வின் காரணமா அந்த மலையே சரிந்து விடலாம் என்ற சில மாதிரிகள் எடுக்கிறதுக்காக நாங்கள் மலைகள்ல சில இதுகளை உடைத்தெடுத்திருக்கலாம். இதெல்லாம் ஆபத்துக்களை, இடர்களை மதிப்பீடு செய்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த பங்கேற்பாளருக்கு எந்த டைமிலையும் அபராதம் இல்லாம, அதாவது நீங்க ஆய்வுல இருக்கிறீங்க, நீங்க போனீங்கன்னா 1,00,000 ரூபாய் கட்ட வேண்டியது. என்ன, நாங்க உங்களை ஆய்வு உட்படுத்தி உங்களை நம்பித்தான் செய்து அப்படியெல்லாம் ஒப்பந்தம் பண்ண முடியாது. அவர் விரும்பின நேரத்தில் ஆய்வு உட்படலாம், எனக்கு விருப்பம் வேண்டா போகலாம். அது அவருக்குள்ள உரிமை. யாரையும் திணித்து பலாத்காரமாக நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. மாணவர்களை ரகசியம் ஆய்வு செய்ய முடியுமா? அவங்களுக்கும் போய் மாணவர்களுக்கு தெரியாம மாணவர்கிட்ட சில விஷயங்களை, விளக்கங்களை கேட்டு ஒப்சர்வ் பண்ணி கேமராக்களை போட்டு மாணவர்களை பார்த்து அவர்களை பற்றி நடத்தைகள் பற்றி ஆய்வு ஒன்று செய்யலுமா? அப்படி ஆய்வு செய்யலாமா? ரகசியமாக மாணவர்களுக்கு தெரியாம ரகசியம் ஆய்வு செய்ய முடியுமா? என்ன, எந்த அறிவிப்புமின்றி, மாணவர்களுக்கு எந்த விதமான தகவல்களும் இன்றி அவர்களை பற்றி ஆய்வு செய்து தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதான் சொல்றாங்க, அவர் விலகிட்டு போற விலகிறான், அவர் இருக்கிறதா இருக்கிறான். யாரையும் துணித்து வைத்துக் கொள்ள முடியாது. விரும்பின நேரத்தில் அவர் போகலாம். அப்ப இது மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப உங்களோட ஆய்வில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யாரெல்லாம் ஆய்வுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆயிருப்பார், ஆய்வின் பங்கேற்பாளர்கள் ஆயிருப்பார்.
அப்ப அனைத்து பங்கேற்பாளர்கள் பற்றிய பின்னணி, அவர்கள் என்ன பின்புலத்தை கொண்டவர்கள், அவருடைய பண்புகள் எவ்வாறு என்றால் இப்ப ஒரு 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 மானுடரை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பின்னணியை உடையவர்களாக இருப்பார். அவருடைய பண்புகள் வேறுபட்டு காணப்படும். சூழ்நிலைகள், கான்டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், சூழ்நிலைகள் வேறுபட்டு காணப்படும். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல், அதாவது இப்ப நாங்க பணக்கார வர்க்கத்தினருக்கு கொஞ்சம் ஃபேவராக சில விஷயங்களை செய்து, ஏழைகளுக்கு கொஞ்சம் ஃபேவர் இல்லாமல் செய்து, பணக்கார வர்க்கத்தினருக்கு சாதகமாக சில வசதிகளை செய்து கொடுக்கிறது, ஏழைகளுக்கு அப்படியான வசதிகளை செய்து கொடுப்பதில்லை. அடுத்தது கொஞ்சம் பங்கேற்பாளர்கள்ல பண்புகளை பத்தி பார்க்கிறது. அவர் கொஞ்சம் நல்ல அவருக்கு கொஞ்சம் கூட கரிசனை செலுத்துறது, அல்லது அவற்றிலிருந்து கொஞ்சம் கூடிய தவறப்படுறது, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்களை மாற்றி அமைச்சு கொள்றோம், தரவுகளை சேகரிக்கிறது. அப்படியெல்லாம் செய்யாமல் நியாயபூர்வமாக எல்லோரையும் சமமான முறையில் வழிநடாத்தி அவர்களிடமிருந்து நீங்கள் பக்கச்சார்பின்றி அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு ஏற்றவாறு ஒரே விதமான நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அதாவது எல்லோருக்கும் அளிக்கின்ற ஒரு சிகிச்சை, அதாவது சிகிச்சை என்று இங்கு கருதுவது நாங்கள் ட்ரீட் பண்ற விதம். ட்ரீட் என்று சொல்றது குளிச மருந்து கொடுக்கறத சொல்றதில்ல. ஒரு ஆளை நாங்க எப்படி கவனிச்சு கொள்றோம், ஹவு டு யூ ட்ரீட் பீப்புள், வந்தாங்கள வீட்டுக்கு எப்படி கவனிச்சு விட்டீங்க, இந்த கவனித்தல் என்பது சமமானதாக இருக்க வேண்டும். ட்ரீட்டிங் என்பது மெடிசினுக்கும் ட்ரீட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, வைத்தியம் செய்தது. பட் ஆக்களை கவனிக்கிறதுக்கும் ட்ரீட், வீட்டுக்கு வந்தாங்களுக்கு எப்படி சாப்பாடுலாம் கொடுத்து சோட்டீஸ் கொடுத்து நல்லா ட்ரீட் பண்ணி அனுப்பினீங்களா கேட்பாங்க. ஹவு டிட் யூ ட்ரீட் தீஸ் பீப்புள் கேட்டா உங்களுக்கு ஏழு மாதிரி இருக்கும். அதோட அப்ப அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நியாயமா எல்லோரையும் சமத்துவமாக சமமாக நடாத்துவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதுல இனம், மதம், சாதி, பிரதேசம் போன்ற பாகுபாடுகள் பக்கச்சார்பு கூடாது. இப்ப பாகுபாடுன்னா இப்ப நாம ஆய்வுல உட்படுற நம்ம பிரதேசத்தை சேர்ந்தவர் வந்து அவர்களுக்கு கொஞ்சம் வசதிகளை கொஞ்சம் கூட செய்து கொடுக்கிறது, வேறு பிரதேசங்கள் இது வருவதற்கு கொஞ்சம் வசதி குறைவு. மற்றது பக்கச்சார்பா இருக்கிறது. இப்ப நம்ம தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு நாம கொஞ்சம் ஃபேவராக சார்பாக இலவாக சில வேலைகளை அவங்களுக்கு விடுறது பக்கச்சார்பு. அப்ப நாங்க யாருக்கும் பக்கச்சார்பா இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம், ஈக்குவல், all are equal, all have the equal rights. எனவே இப்ப மேலே இத பாகுபாடு, சார்பு அல்லது சுரண்டலை தவிர்ப்பது. சுரண்டலை தவிர்க்கிறது ஒரு ஆள்ல ஒரு ஆள் களவாது, நம்ம அதுக்கு வருவோம். மற்றது உள்ளடக்கம் பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மைங்கிறது மல்டி லெவல் பன்முகத்தன்மை, மல்டி கல்ச்சரல். மல்டி கல்ச்சரல் சொல்றது பல்கலாசார, கலாசார வேறுபாடுகளுக்கு ஏற்ப அத சில விஷயங்களை நாங்க கருத்தில் கொள்ளணும். பிரதேசத்தில் உள்ள மக்கள்ல பிரதேசத்துக்கு பிரதேசம், ஊருக்கு ஊர், இடத்துக்கு இடம் கலாச்சாரங்கள் வேறுபட்டு காணப்படுங்க. எனவே நாங்க ஆய்வு செய்கிற போது எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ண வேணும். அதனால ஒரு
சாராருக்கு மாத்திரம் ஃபேவராக இருப்பதை 100% தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் must be given to all stakeholders who involved in the research process சொல்றாங்க. எல்லாருக்கும் சம உரிமை பங்கு இருக்கிறது. அடுத்தது நன்மை மற்றும் தீங்கற்ற தன்மை. நாம சொன்ன மற்றாக்களுக்கு ஏற்கனவே கழிச்சு விதிக்காம நன்மை பயக்கணும். நாங்க மேற்கொள்ற ஆய்வு நன்மை பயப்பதாக ஆராய்ச்சி ஒன்றுல பெறுகின்ற முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் ஒரு ஆராய்ச்சியிலே எங்களுக்கு கிடைக்க போகின்ற பெனிஃபிட்ஸ் ஓ அட்வான்டேஜஸ் நன்மைகள் அல்லது பயன்கள் என்ன என்பதை தெளிவாக வரையறுப்பது மட்டுமல்லாமல் அபாயங்களையும் ஆராய்ச்சியினுடைய நன்மைகள் பயன்களை கூறுவதை போன்று அந்த ஆராய்ச்சியிலே ஏற்படுகின்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகள் என்ன, அபாயங்கள் என்ன என்பவை கவனமாக எடுத்தாளப்பட வேண்டும். அதோட நேர்மறையான விளைவுகளை அதிகரிக்க மற்றும் எதிர்மறையான விளைவுகளை குறைக்க. எப்பயும் பாசிட்டிவ், நேர்மறைன்னா பாசிட்டிவ், எதிர்மறையான நெகட்டிவ். அப்ப எங்களுக்கு எப்பயும் நேரான விளைவுகள் கிடைக்கக்கூடியவாறு தான் ஆராய்ச்சிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். எதிர்மறையான விளைவுகளை நோக்கி அல்ல, நேர்மறையான விளைவுகள் தான் பெறப்பட வேண்டும், எதிர்மறையான விளைவுகள் அல்ல என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அது உங்களோட நன்மை தீங்கற்ற தன்மை, மற்றவர்களுக்கு அபாயம் இல்லாத நன்மையை பற்றி கதைக்கிறது. அடுத்ததாக நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை. இதுல டிரான்ஸ்பேரன்சி என்று சொல்வாங்க. சொல்லுங்க அப்ப டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை, இதுல ரெண்டு கருத்து இருக்கிறது. நேர்மை என்பது என்ன, வெளிப்படைத்தன்மை என்பது என்ன? இது ரெண்டுக்கும் உதாரணம் சொல்ல. நேர்மை, வெளிப்படைத்தன்மை என்ன? சொல்லுங்க. வெளிப்படைத்தன்மை என்ன, நேர்மை என்ன? விளக்கத்தை சொல்லுங்க. நாம அதுக்கு பிறகு ரிசர்ச்சோட சம்பந்தப்படும். விரைவா சொல்லுங்க. பத்து பேர் இருக்கிறீங்க, 10 வாய்கள் இருக்கிறது. நேர்மைன்றது அவங்களோட சார், நேர்மைன்றது அவங்களோட அந்த சரிப்பிழைகளை ஏற்றுக்கொண்டு செயற்படுறதா? எது நேர்மையா? ஓ, நேர்மையான தன்மை தான். இப்ப உங்களை நான் அனுப்புறேன், நீங்க ஆராய்ச்சியாளர். நான் ஃபண்ட் பண்ணி இருக்கிறோம். நாங்க ஒரு ஃபண்டிங் ஏஜென்ட். இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்றை மேற்கொள்ள போறோம். இந்த இலங்கையில டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆய்வினை இப்ப உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம். நீங்க ஆய்வாளர், உங்களுக்கு ஃபண்ட் தந்து நீங்க அந்த இடத்துல போய் நேருக்கு நேராக சென்று சிறப்பான முறையில தரவுகளை சேகரித்து ஆய்வுக்கு கொண்டு வந்தால் அது நேர்மை. அங்கு செல்லாமல் வேறு இடங்களுக்கு சுத்தி திரிந்து விட்டு வெறுமனை பொய்யான தகவல்களை உட்படுத்தி ஆய்வு நடைபெற்றால் என்னது? நேர்மை அற்ற நிலை, தன்மை அல்லது அற்ற நிலை. இதான் நேர்மை. நேர்மையில இப்ப சொல்றாங்க, விஞ்ஞானிகளிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகளாக நேர்மை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டா, நீங்க விஞ்ஞானிகள்ல வாழ்க்கை வரலாறு ஆய்வாளர்கள், குறிப்பாக விஞ்ஞானிகள் தான்
உலகத்திலே தலை சிறந்த ஆய்வாளர்களாக ஆரம்ப காலத்திலிருந்து உருவெடுத்து வந்து பல கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களுடைய கண்டுபிடிப்பு போலியான தகவல்களை உள்ளடக்கி இருந்தால் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒரே தடவையில் முற்று பெற்றிருக்கும். சார்ல்ஸ் டார்வின் தன்னுடைய கூர்ப்பு கொள்கைக்கு பிழையான தரவுகளை ஃபீட் பண்ணியிருந்தா அவர் உண்மையாக அதை வடிவமைத்திருக்க முடியாது. நியூட்டன் தான் போலியான விடயங்களை தரவுகளை பயன்படுத்தி தன்னுடைய அவதானிப்புகளை பெற்றிருந்தால் அவர்களால் என்ன செய்ய முடியாது? நியூட்டனுடைய முதலாவது விதி, இரண்டாவது விதி, மூன்றாவது விதி வந்திருக்காது. நியூட்டனுடைய பிசிக்ஸ்ல பௌதியவில் நியூட்டன் சம்பந்தப்படாத எந்த செக்ஷனும் கிடையாது. அந்த அளவுக்கு நியூட்டன் பிரபலமான விஞ்ஞானி. ஆகவே அவற்ற நேர்மை இருந்தது. வெளிப்படத்தன்மை என்பது டிரான்ஸ்பேரன்சி. எந்த விடயத்தையும் ரகசியமாக செய்யாமல் நேர்மையோடையும் வெளியே உண்மைக்குண்மையாக தெரியக்கூடியவாறு யாரு பார்த்தாலும் என்ன ஆய்வு நடைபெறுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே ரகசியமாக ஆய்வு மேற்கொள்ளாமல், ரகசியம் என்பது தரவுகள் ரகசியமாக பாதுகாக்கப்படுவது வேறு, ஆய்வு ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டியதே ஒன்று இல்லை. ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு இல்லை. ஆகவே வெளிப்படத்தன்மையோட நடத்த வேண்டும். அதுல முறைகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் முடிவுகளை துல்லியமாக பிரதிபலிக்க வேண்டும். கண்டுபிடிப்பு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப சிலர் என்னை வாங்கண்டா தான் கண்டுபிடித்த விடயங்களை ரகசியமா வச்சு கொள்வான். மற்றாக்கள் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பான். அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே முன்னேறிக்க முடியாது. இப்ப தான் கண்டுபிடிச்சது தன்னோட மட்டும் நிக்கோணும் என்று நினைத்திருந்தால் விஞ்ஞான உலகம் ஒன்றே இல்லை. அதை நீங்க கருத்துல கொள்ளும். அடுத்தது ஆர்வத்தின் முரண்பாடுகளை வெளிப்படுத்துவது. ஆர்வத்துல முரண்பாடுகளை வெளிப்படுத்துறது என்னென்ன, நாங்க ஆர்வத்தோட ஈடுபடுகின்ற போது என்னென்ன முரண்பாடுகள் இதுல ஏற்படுகிறது என்பதை, என்னுடைய இதன் காரணமாக ஏற்படுற முரண்பாடு என்ன என்பதை மறைவாக வைத்துக் கொள்ளலாம். எப்போதும் கான்ஃபிளிக்ட் இருக்கும். சோ இந்த கான்ஃபிளிக்ட் முரண்பாடுகளை தெளிவாக வெளியே கொண்டு அதோட வரம்புகள், வரம்புகள் என்பது எல்லைகள், லிமிட்ஸ். எந்த எல்லைக்குள் நாங்கள் தொழிற்பட வேண்டும், எங்களுடைய எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். வரம்புகள் அல்லது எல்லைகள். அடுத்தது ஒரு விதி மற்றும் வழிகாட்டுதல்கள் என்கின்ற போது அதுல அடுத்த விஷயம் இதுல நாங்க பார்த்தோம் வெளிப்படுத்தல், வரம்புகளை பத்தி பார்த்தோம், லிமிட், எல்லை. அடுத்தது நிச்சயமற்ற தன்மைகளை ஒப்புக்கொள்ளணும். நேர்மை வெளிப்படுத்தல் தன்மையில எங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லைன்னா நாங்க பொய் சொல்லி மழுப்பி விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பொய்ய சொல்லி மற்றவர்களை சமாளிச்சு போறது வலிக்கிட்டுறாங்க. தட் இஸ் ராங். இப்ப நீங்க டீச்சராக போனது அப்புறம் ஒரு பிள்ளை வந்து உங்கள்கிட்ட கேட்கிறான், ஒரு விடயம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கிறான், அது உங்களுக்கு தெரியாட்டி என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியா, என்ன சொல்லுவீங்க? என்ன பதில் கொடுப்பீங்க? அது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது உண்மைக்கு, என்ன செய்வீங்க? நான் கதைக்கிறது கேட்குதான்? ஹலோ, இப்ப நீங்க ஒரு பிள்ளை படிப்பிக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் ஏதோ உங்களோட பாடத்துறையில படிப்பிக்கிற போது உங்களுக்கு அது கிளியர் இல்லை, பிள்ளை கேள்வி கேட்டா கிளியர் இல்லை, விட சொல்ல தெரியாது, உங்களுக்கு தெரியாது ஆன்சர், என்ன சொல்லுவீங்க பிள்ளைகிட்ட? பிறகு ஒரு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் முக்கியம். நான் கேட்டு சொல்றேன், எனக்கு தெரியாது, நான் வாசிச்சு சொல்லுகிறேன்,
தேடி சொல்லுகிறேன். இது தொடர்பாக எனக்கு தெளிவான ஐடியா இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் வெரி கிளியர் ஐடியா அபவுட் திஸ் மேட்டர் மை டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். இதான் நம்மளோட பதிலாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் வெரி கேர்ஃபுல் ஆன் இட். அப்ப நிச்சயமற்ற தன்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். மற்றும் ஆராய்ச்சி செயற்பாடுல புனைக்கதை, பொய்மைப்படுத்தல் அல்லது திருட்டு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். புனைக்கதைன்னா கற்பனை கதைகள் ஆகிலே ரிப்போர்ட்ல வெளியே வரக்கூடாது. ஃபிக்ஷன் ஸ்டோரி எழுதுவது அல்ல ஆய்வு. ஆனால் ஆர்தர் சி கிளார்க் எழுதிய ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ், புனைக்கதைகள் முற்றிலும் மாறுபட்டவை. அது புனைக்கதைகள் அல்ல, எதிர்காலத்தில் நடைபெறவிருந்த விடயங்களை, விஞ்ஞான கருத்துக்களை உள்வாங்கி அதனூடாக வெளிப்படுத்தப்பட்ட விடயம்தான் இந்த ஆர்தர் சி கிளார்க் என்னுடைய புனைக்கதைகள், சயின்டிபிக் ஃபிக்ஷன். ரைட். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, ஹூ இஸ் சர் ஆர்தர் சி கிளார்க்? அவரை பற்றி ஒரு 2 நிமிடங்கள் உங்களுக்கு தரலாம். யாராவது கதைக்கிறது? இந்த நம்ம விஞ்ஞானத்தை பற்றி கதைக்கிறோம், விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி கதைக்கிறோம். விரைவா சொல்லுங்க. ஆர்தர் சி கிளார்க்கினுடைய விளக்கம் வேணும் எனக்கு. ஹூ இஸ் ஆர்தர் சி கிளார்க்? குயிக்கா சொல்லுங்க, அடுத்த இதுக்கு போகணும். ஆர்தர் சி கிளார்க்? ஆர்தர் சி கிளார்க்கை கேட்டவுடனே எங்கள் வாய் அடைத்து விட்டது. நாங்கள் மௌனித்து விட்டோம், நாங்கள் பேச மாட்டோம். அப்படித்தானே? தெரியாட்டி தெரியாது நான் சொல்லணும் என்ன? ஆர்தர் சி கிளார்க்கை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாதா? தெரியுமா தெரியாதா? என்ன சத்தம் இல்லை? கோல்டா மேரியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா கதைக்கிறது? பிரிட்டிஷை பிறப்பிடமாக கொண்டவர் சார். இது செயற்கை கோள்கள் பற்றிய ஆய்வில் ஈடுபட்டவர். பிரிட்டிஷை, வெரி குட். பிரிட்டிஷை பிறப்பிடமாக கொண்டவர். இங்கிலாந்தில் பிறந்தவர். இலங்கையினுடைய பிரசா உரிமை பெற்று மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக, சான்சலராக பணிபுரிந்தவர். இலங்கை பிரசை. அவருடைய வாழ்வு, இறப்பு எல்லாமே இலங்கையை மையப்படுத்தி, இறுதியிலே அவர் இறந்து போனதுமே இலங்கையிலே தான். இவர் ஒரு சயின்டிபிக் மெத்தடாலஜிஸ்ட். விஞ்ஞானி அல்ல, விஞ்ஞானி தான், ஆனால் விஞ்ஞானி அல்ல அப்படி சொல்லலாம். ஏனென்றால் இவர் சயின்டிபிக் ஃபிக்ஷனை எழுதியது அவருடைய மனதிலே எழுந்த கற்பனைகளை வைத்தல்ல, பல்வேறு தரவுகளை சேகரித்து அதனூடாக வருகின்ற முடிவுகளை மையமாக கொண்டு இன்னும் 30 வருடங்களின் பின் என்ன நடைபெறும் என்பதை எதிர்கூறி ஒரு கற்பனை வடிவிலே எழுதுகின்ற இந்த கதைகள் தான் சயின்டிபிக் ஃபிக்ஷனாக இருந்தது ஆர்தர் சி கிளார்க்கினுடைய. ஆர்தர் சி கிளார்க் எழுதிய செய்மதிகள், செயற்கை கோள்கள் எனப்படுகின்ற அவருடைய எண்ணக்கரு தான் செய்மதிகள் ஒன்று உருவாக்கப்படும், சேட்டலைட்ஸ். அவை உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் தொடர்பாடலை மேற்கொள்ள உதவும் என்று 1947களிலேயே கருத்தறிவித்தவர் தான் ஆர்தர் சி கிளார்க் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கிழக்கு மாகாணம் குளிர்ச்சியடை, நுவரேலியா, பதுள்ள கேண்டி போன்ற குளிர் பிரதேசங்கள் எல்லாம் வறட்சி நிலங்களா மாறும் என்று எதிர்கூறினார். அவர் எதிர்கூறிய நிறைய விடயங்கள் உலகத்திலே நடந்தேறி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எதன் அடிப்படையில் இருந்தது? எதன் அடிப்படையில்? சயின்டிபிக். இதன் அடிப்படையில சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் எனப்படுகின்ற விஞ்ஞான உண்மைகள், புலனுண்மைகள் அடிப்படையிலே தான் அவர்களுடைய இந்த கருத்தாடல்கள் இருந்தது. முக்கியமான விடயம்.
ரைட். இப்ப பார்ப்போம் அடுத்த விடயம். பொய்மைப்படுத்தல் இருக்கக்கூடாது. பொய்கள், திருடுதல், தரவுகளை திருடுதல் போன்ற தரவுகளை திருடுதல். இன்னொரு ஆள்ல தரவுகளை திருடி நீங்க ஆய்வு செய்யறது. இன்னொரு ஆள்ல ஆய்வு புத்தகத்தை எடுத்து காப்பி பண்ணி ஆய்வை முடிச்சு கொடுக்கறது. there are so many problems in the research work. அதுகளை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுடன் இணங்குதல். அதாவது உங்களோட ஆராய்ச்சி துறையிலே எல்லைகள் இருக்கிறது, விதிகள் வரையறுக்கப்பட்டது. இவ்வாறுதான் மேற்கொள்ள வேண்டும், இவ்வாறுதான் நிர்வகிக்க வேண்டும். ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான சட்ட திட்டங்கள், ஒழுங்கு விதிகள் இவைதான். தொழில்முறை நடத்தை இதுதான். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நடைமுறைகளை உருவாக்கி கொள்ள முடியாது. ஆய்வுக்கென்று இருக்கின்ற இன்டர்நேஷனல் ரிசர்ச் பீரோஸ் அல்லது நெறிமுறை குழுக்களிடமிருந்து நெறிமுறை அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச், இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச் பீரோ நெறிமுறை குழுக்களிலிருந்து நீங்கள் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளணும். தரவு பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆராய்ச்சியின் பொறுப்பான நடத்தைக்கான வழிமுறை நடத்தைகளை பின்பற்றுகிறோம். இதெல்லாம் அற ஒழுக்க விஷயங்கள். இது இவ்வளவும் உங்களுக்கு இந்த புக்கை கொஞ்சம் பாக்குறீங்களா? இதுல இது கிரஸ்வெல் மிக்ஸ் மெத்தட் நிறைய விளங்குதா? இதை பாருங்க. இதெல்லாம் நான் சொன்னேன், இது ஒரு பெரிய மிக்ஸ் மெத்தட் ரிசர்ச், சரியான சிக்கலான மெத்தட். இதை பாருங்க, ரிசர்ச் மெத்தட் இன் எஜுகேஷன். இது ஒரு விடயம். அடுத்த பாருங்க, இன்னொரு இருக்கிறார், மெத்தட்ஸ் இன் எஜுகேஷன் ரிசர்ச் ஃப்ரம் தியரி ஆஃப் பிராக்டிஸ். இதெல்லாம் நீங்க நிறைய புக்குகள் இருக்கிறது, வேண்டிய அளவுக்கு நெட்ல புக்குகள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்ப நாங்க அடுத்த இதுக்கு போகிறோம். அடுத்த இதுக்கு போவோம். ரைட். இதை கொஞ்சம் பார்ப்போம். அடுத்த விஷயம், ஷாராயிட்டா இப்ப பாருங்க, ஆய்வு வடிவமைப்பு வகைகள் மிக முக்கியமானவை. ரிசர்ச் டிசைன். ஆய்வு வடிவமைப்பு என்பது அன்று கதைத்தோம் முக்கியமான 2 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஆய்வு வடிவமைப்பு இருக்கிறது. என்ன முறை? ஒன்று பண்பு ரீதியான குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் and quantitative research. இதிலே ஆய்வு வடிவமைப்பில் அல்லது மிக்ஸ் மெத்தட் 3 மெத்தடுகளை பற்றி கதைத்தோம். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் and மிக்ஸ் மெத்தட் ரிசர்ச். இதுல ஆய்வு வடிவமைப்பு வகைகள்ல பண்பு ரீதியானவையில முதலாவது நாங்கள் கருத்தாடல் செய்ய இருக்கின்ற உபதலைப்பு நிகழ்வியல்
ஆய்வு. நிகழ்வியல் என்பது பினோமினோலஜிக்கல். பினோமினன் என்பது ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். பண்டைக்கு சந்திரகிரகணம் நடைபெற்றால் அதை நாங்கள் ஒரு பினோமினன் என்று சொல்லுவோம். இப்ப சந்திரன் ஒரு சுப்பமூனாக காட்சி அளிப்பது ஒரு பினோமினன், ஒரு நிகழ்வு, ஒரு வித்தியாசமான நிகழ்வு, பினோமினா. உங்களுக்கு எல்லாரும் இங்கிலீஷ்காரர்களா இருக்கீங்க, பினோமினல். அப்ப முதலாவது நிகழ்வியல் ஆய்வு வடிவமைப்பு. இப்போ இருக்கா இந்த நிகழ்வியல் ஆய்வு வடிவமைப்புல என்னங்கிறத இந்த 2 பந்தியை வாய்ச்சி கொள்ளுங்க. ஒவ்வொரு மனதில் இருத்தி 2 பந்தியை வாசிங்க, மற்ற பந்தியை வாய்ச்சிட்டு உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் தார, நான் மட்டுங்க ஒரு 2 மினிட்ஸுக்குள்ள இந்த முதலாவது பந்தி 2வது பந்தியும் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் 3வது பந்தியை போட்டு வர கலந்துரையாடுவோம். சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொன்னா சரி. பாருங்க 2 மினிட்ஸ் பாருங்க. இதை முடிய பற்றதுக்கு ஒரு 1 மினிட் 1.5 மினிட் தான் பாருங்க. இன்னொரு நிமிடம் தரலாம், மற்றதுக்கு போகும். மற்ற பந்து இப்ப மற்ற பந்தியை பாருங்க. இப்ப 2ஐயும் வச்சு நீங்க உங்களோட கருத்தை என்னன்னு சொல்லுங்க. குயிக்கா சொல்லணும், என்ன முடிக்கணுமே. சரியா? என்ன சொல்லுங்க. நிகழ்வியல் என்பது என்ன? பாப்போம். உங்களோட நீங்க விளங்கி கொண்டதை சொன்னா சரி. திருப்பி வாசிக்கொண்ட வாசிக்க இன்னொரு நிமிடம் தரலாம். முதலாவது பந்தி, 2வது பந்தி, 3வது பந்தி. முதலாவது 2 பந்தி திருப்பி ஒருக்கா வாசிச்சு கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு குயிக்கா எடுக்கணும். நான் மட்டும் பிரேக் அவுட் ரூமை போட்டு காட்டலாம், பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, ஷேர் பண்ணி தான் செஞ்சுக்கிறேன். பிரேக் அவுட் ரூம் போடலாம். சரியா? ரைட், சொல்லுங்க. நிகழ்வியல், பினோமினாலஜிக்கல் ரிசர்ச். சொல்லுங்க சார். இது ஒரு பண்பு ரீதியான ஆய்வாகும் சார். சத்தம் வருது இல்ல? இது ஒரு பண்பு ரீதியான ஆய்வு சார். மனிதனின் அன்றாட அனுபவங்களை ஆராய்கிறதாக அமைகிறது சார். ஓ, மனிதனுக்கு எப்ப அனுபவம் பெறப்பட்ட ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். மனிதன் என்ன செய்வான்? எப்ப அவன் அனுபவங்களை பெற்றுக் கொள்வான்? ஒரு செயற்பாடுகள்ல ஈடுபடும் போது சார். அந்த செயற்பாடுகள் நிகழ்வுகள்ல ஈடுபடுகின்ற போது. எக்ஸலன்ட். எனவே அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஈடுபட்டு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பாக அவனுடைய உலக்கிடக்கைகள், மனவெழுச்சிகள், நீங்க சொல்லல, அவன் உணர்வுகள், நம்பிக்கைகள், பிலீவ்ஸ் அண்ட் ஃபெய்த்ஸ், மனவெழுச்சிகள், மனவெழுச்சி வெளிப்பாடு, ஆட்டிடியூட்ஸ், இஃபெக்டிவ் டொமைனுக்குள்ள வர ஒரு ஆள்ல மனவெழுச்சி செயற்பாடுகள், ஃபீலிங்ஸ், அவரோட உணர்வுகள், இன்ட்ரெஸ்ட், ஆர்வங்கள் போன்ற மனவெழுச்சி, நம்பிக்கைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வு. உதாரணமாக இப்ப 2 சமூகங்களினுடைய
இலங்கையில நீங்க நல்ல இன்ட்ரெஸ்டான பகுதிகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு ஒரு பிரதேசத்தினுடைய காலநிலை அந்த மக்களினுடைய பண்புகளில் செல்வாக்கு செலுத்துகிறது. அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சமயம், அவர்களுடைய நம்பிக்கைகள் அவருடைய வாழ்வியலில் செல்வாக்கு செலுத்துகிறது. இப்ப நம்பிக்கை, இரு குழுக்களுடைய நம்பிக்கைகள் சமனா இருக்க வேண்டுமா? இரண்டு குழுக்கள் ஒரே விதமான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டுமா? இல்ல சார். இல்ல சார். தேவையில்லை. நாங்க இப்ப ஏனென்றால் எப்போது நம்பிக்கை என்ற சொல்லு வரும்? நம்பிக்கை என்ற சொல்லை எப்போது பிரயோகிக்கலாம் வாழ்க்கையில? நம்பிக்கை என்ற பதம் எதனை அடியொற்றி பிரயோகிக்கப்படுகிறது? ஒரு பொறுப்பண்ட ஒரு தொட்டுணர முடியாத சந்தர்ப்பத்தில் இறைவனை நாங்கள் காணவில்லை, நம்புகின்றோம். உங்களுக்கு ஒரு பணத்தொகையை தந்து கடைக்கு போய் இதை வாங்கி வாருங்கள் என்று நம்பி அனுப்புகிறோம். நாங்கள் உங்களுடன் நான் வந்தால் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்ல தேவையில்லை. நானும் நீங்களும் ஒரு ஆள் என்னுடன் பயணிக்கின்றீர்கள், 2 பேரும் சேர்ந்து ஒரு பொருளை வாங்க போகின்றோம் என்கின்ற போது எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, இந்த பொருளை நீங்கள் வாங்கி வருகிறீர்கள் என்று சொல்ல தேவை. எனவே நம்பிக்கை என்பது நேரடியாக நாங்க தொட்டுணர முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கைகளை மையமாக கொண்டுதான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. பிலீவ்ஸ், உணர்வுகள், மனவளர்ச்சிகள், நம்பிக்கைகள். இப்ப மனவளர்ச்சி ஆளுக்கால் வேறுபடுகிறது. மனவளர்ச்சி என்பது எல்லாருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டிய ஒன்று அல்ல. உங்களுக்கு தெரியும், மனவளர்ச்சி வேறுபடுகிற ஒன்று. நம்பிக்கைகளும் வேறுபடுறது. மனவளர்ச்சி எதுல தங்கிரி? ஒரு ஆளுக்கு ஏற்படுகின்ற மனவளர்ச்சி எதில் தங்கி இருக்கிறது? நடத்தையில தங்கி இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சூழலை பொறுத்து கூட மனவளர்ச்சி வேறுபடும். மிக சுமூகமான, மிக ஒரு தளம்பம் அல்லாத ஒரு சிறந்த சூழலில் வாழ்கின்ற ஒருவர் நல்ல மனவளர்ச்சி வழிபாடுகளை கொண்டிருப்பார். அவருடைய உணர்வுகள் சிறப்பாக இருக்கும். பொதுவாக உள்ளுக்கு இருந்து வார மனவளர்ச்சிகளும் இருக்கிறது, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஜென்ரலி இந்த மனவளர்ச்சிகள் வேறுபட்டு காணப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக இந்த மனவளர்ச்சி வேறுபட்டு காணப்படுறது ஆக்களுக்கால் அவரவருடைய சூழ்நிலைக்கு எப்ப மாறுபடுது. உதாரணமாக ஒரு மிக நல்ல சூழலிலே, எந்த குழப்பமும் இல்லாத சூழலிலே வாழுகின்ற ஒருவர் மிகவும் ஒரு சிறந்த மனவளர்ச்சியை கொண்டிருப்பார். இதெல்லாம் ஒரு ஆய்வு, நிகழ்வியல் ஆய்வுல முக்கிய அம்சங்களாக காணப்படுகிறது. அப்ப அதற்கேற்ப இந்த நிகழ்வியல் ஆய்வுல நாங்க அனுபவம் அல்லது நிகழ்வை பற்றி அவர்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் என்ன, எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வாளர்
தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். இதே போல எந்த இதுல ஒரு பிரச்சனையும் இருக்குது. எதிர இந்த நிகழ்வியல் ஆய்வுல இப்ப ஒரு ஆள் அனுபவத்தை பற்றி பெற்றுக்கொள்றங்கிறது சின்ன விஷயம் அல்ல. ஏனென்றா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியுமா, நான் என்ன நினைக்கிறேங்கிற உங்களுக்கு விளங்குமா? ஒரு ஆள் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதை பற்றி உங்களால் கூற முடியுமா? கொஞ்சம் லைன் இல்லைங்க. ரைட், சொல்லுங்க. உங்களால அளக்க முடியுமா? மனதை அளக்க முடியுமா? சார் முடியாது சார். இந்த வடிவமைப்புல பண்பியல் விடயங்களை நாங்க கருதுகிற போது சரியான சிக்கலாக வார இக்கட்டான பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு இதை அளக்க முடியாது. இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சரியா? விளங்கிட்டா பாரு. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்தை, அவருடைய நிகழ்வு ரீதியான விடயங்களை இப்ப கூடுதலாக நாங்க மிக கூடுதலாக அந்த மனிதர்களுடைய சமூகவியல் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக சில மாணவர்கள் ஏன் கிளந்தழுகிறார், பாடசாலையில சில மாணவர்கள் சரியான குழப்பக்காரர்களாயிருப்பாங்க. அப்படியான நிலைகள், நிகழ்வு நிலைகள் சம்பந்தமாக மனவளர்ச்சி சம்பந்தமான ஆய்வாக தான் அது அமையும். அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்ததாக நாங்க உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நோயுடைய பெண்கள் அனுபவங்கள் மற்றும் அது போன்ற நிகழ்வுகளை நாங்க ஆராயலாம். அவை இதுல கணக்க விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களோட நிகழ்வோட சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நிகழ்வியல் ஆய்வு வடிவமைப்பின் பண்புகள் என்ன? இப்ப ஒவ்வொரு பண்பாக பார்ப்போம். முதலாவது 4 முக்கிய பண்புகள் இங்கு கலந்துரையாடுறோம். முதலாவது பண்பு சொல்லுங்க. என்ன முதலாவது பண்பு? சொல்லுங்க. முதலாவது பண்பு என்ன? சொல்லுங்களேன். என்ன முதலாவது பண்பு? நிகழ்வியல் ஆய்வு வடிவமைப்பு விளக்கமானது ஒரு நிகழ்வின் கட்டமைப்பை முடிந்தவரை துல்லியமாக விவரிப்பதை ஆய்வாளர் நோக்காக கொண்டுள்ளார். என்னது? ஒரு நிகழ்வோட கட்டமைப்பை பத்தி ஆய்வாளர் எப்படி விவரிக்கணும்? துல்லியமாக விவரிக்கணும். ஏன்னா நிகழ்வு சிக்கலானது தானே. எங்களுக்கு இப்ப சும்மா கற்பனையில சொல்லல. இந்த அவருக்கு நல்ல ஞானம் வேண்டும். இந்த ஆய்வை மேற்கொள்றவருக்கு நல்ல ஒரு அறிவு ஞானம் வேண்டும். எனவே அதுல நீங்க கவனம் எடுக்க வேண்டும். அடுத்த விடயம் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட அனுபவம்
ஒரு குழுவினருக்கு என்ன அர்த்தம் மற்றும் அவர்களை இதை எப்படி அனுபவித்தார்கள் என்பதை கண்டறிவதே பண்பு ரீதியான வடிவமைப்பின் நோக்கம். இப்ப உதாரணம் ஒன்று சொல்லலாம். இப்ப இப்படி யோசிச்சா நீங்க ஒரு ஒரு சுனாமி ஏற்பட்ட போது அந்த சுனாமிக்கு உட்பட்டு உயிர் தப்பியவர்கள், பிழைத்தவர்கள் எவ்வாறான இடர்பாடுகளை அனுபவித்தார்கள் என்பதை பற்றி நாங்க அறிஞ்சு கொள்றோம். என்ன அது ஒரு நிகழ்வாட்சியா? அப்ப அது சுனாமி 1978ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 23ஆம் திகதி இலங்கையிலே மாபெரும் சூறாவளி ஏற்பட்டது. அந்த சூறாவளியிலே நானும் மிக சிறிய வயதில் எப்படி சொல்லுங்க. அதுல முழுமையான அனுபவம் எனக்கு இருக்கிறது. அந்த சூறாவளியிலே சிறிய வயதா இருந்தாலும் இன்றும் அந்த அனுபவங்கள் அதை கூறுவதற்கு. சுனாமியிலே நேரடியா விக்டிம், நேரடியாக பாதிக்கப்பட்டது. பட் எங்களுக்கு சுனாமி நீர் வரவில்லை. எங்களை வீட்டில் இருந்து சரியாக ஒரு 500 மீட்டர் 600 மீட்டருக்குள்ளேதான், 500 மீட்டரும் அல்ல, கடல் இருக்கிறது. 500 மீட்டர்னு சொல்லுவோம், ஒரு 500-600 மீட்டர் இருக்கு. ஆனால் அதனுடைய நேரடி விளைவுகளை நாங்கள் அனுபவித்தோம். நீர் ஒரு அளவுக்கு எங்களோட பக்கத்துக்கு வந்திருந்தது. அங்கு நாங்கள் பார்வையிட சென்றோம். அதில் ஏற்பட்ட விளைவுகள், கதைகள் எல்லாமே ஒரு நிகழ்வியல் அனுபவங்கள் ரீதியாக ஆய்வு தொடர்பாக எங்கள்கிட்ட கேட்டால் அதையும் நாங்கள் சொல்லலாம். எனவே முதலாவது துல்லியமாக முடிந்தவரை விவரிக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட அனுபவம் மிக்க குழு என்ன அர்த்தம் மற்றும் அவர்கள் அதை எப்படி அனுபவித்தார்கள் கண்டறிகிறது பண்பு நிகழ்வியல் ஆய்வு வடிவமைப்பு அதில் நோக்காக கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த அணுகுமுறைக்கு ஆய்வாளர்கள் தங்கள் தப்பெண்ணங்கள் மற்றும் முன்னோடி அனுபவங்களை ஒதுக்கிவிட்டாய். என்னண்டா, இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லி இது எண்ணிட்டு அப்படி போய் கேள்வி கேட்கிறது. நோ, கூடாது. விளையிட்டா பிரச்சனை என்னண்டு கிளியரா? நான் கதைக்கிற கேக்குதா? என்ன செய்யக்கூடாது? நாங்க சொல்லுங்க, நாங்க என்ன செய்யக்கூடாது? எங்கட ஒரு விடயத்தை சொல்லக்கூடாது சார். நாங்க போயிட்டு இப்படித்தான் சுனாமியில இப்படித்தான் நடந்த, நீர் இப்படித்தானே வந்த, உங்களோட வீட்டுல இப்படித்தானே வந்து தண்ணி சுவர்ல அடிச்சேன்னு நீங்க சும்மா கற்பனையில கதைக்க கூடாது. என்னன்னா, அவர்கிட்ட உண்மையான அனுபவத்தை வெளிப்படுத்தணும் என்றால் உங்களுடைய முன்னோடி அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கொண்டு சொல்றதில்ல. உங்களோட தப்பெண்ணங்கள் இப்படித்தான் நடந்திருக்குமே, உங்களுக்கு உங்களோட வீட்டை வரக்குள்ள தண்ணி இப்படித்தானே வந்து கூரைக்கு மேலால வந்திருக்குமாக்குமா, அப்படி வந்து இதுக்குள்ளால வீட்டுக்குள்ளால போய் சுடாக்குள்ளதானே நீங்க தப்பு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. அதை என்னன்னா அவருடைய அனுபவத்தை அவர்கிட்ட சொல்ல போய் நீங்க தப்பெண்ணங்களை முன்மாதிரிகளை அவருடைய அனுபவத்துக்கு நீங்க என்ன வேணும், உடனடி அனுபவத்துக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது, இதற்கு ஆய்வாளர் முதலில் வாழ்ந்த அனுபவங்களை புறநிலையாக விவரிக்க வேண்டும். ஆய்வாளர் முதலில் வாழ்ந்த அனுபவங்களை புறநிலையாக விவரிக்க வேண்டும். பின்னணிகளை பற்றி இருக்கும் கோட்பாடு குறிப்புடன் விளக்கத்தை பிரதிபலிக்க வேண்டும். ஆய்வாளர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த வாழ்ந்த அனுபவங்களை என்னென்ன அனுபவங்கிறத பெற்று அதை விவரிக்கணும். அதுக்கு பின்னர் அதை கோட்பாட்டு குறிப்புடன் அதுக்கு இருக்கிற பிலோசபிக்கல் பேசிஸோட அவர் என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்தது அப்ப இது என்ன நிகழ்வியல் ஆய்வு. அடுத்த ஆய்வு என்ன ஆய்வு? இன விளக்க இனவியல் ஆய்வு. அது என்னது? இனம்ண்டா பினோமினாலஜிக்கல் ரிசர்ச் அண்ட் எத்னோகிராபிக். என்ன எத்னோகிராபிக்? என்ன குயிக்கா சொல்லுங்க. எத்னோகிராபிக் என்ன? இது ஒரு பண்பு ரீதியான ஆய்வு தான். என்னது? ஒரு குறித்த பிரதேசத்திலே வாழ்கின்ற டிராபிக்
எத்னோண்டா இனம், ஒரு இனம், சாதி, மக்களை உள்ளடக்கியது. அவருடைய வாழ்க்கை இதுல கூடுதலாக பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சை பயன்படுத்துறாங்க. பங்கு பத்திரம். உதாரணமா நீங்க ஒரு கிராமத்துக்குள்ள போய் அந்த கிராமத்துல நீங்க ஒரு ஆய்வாளராக மாறி நீங்க ஆய்வை மேற்கொண்டு அதனூடாக ஆய்வை நடத்தி அதன் பின்னர் அதிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள சமூக அமைப்பை பற்றி விரிவான விளக்கம் பெறறதுக்காக மேற்கொள்ளும் ஆய்வு தான் இது. இந்த விளக்க ஆய்வை நடத்தும் ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்க? பங்கேற்பாளர்கள். அதற்கு பங்கேற்பு ஆய்வு தான் இதுல முக்கியம், பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். அவங்க போய் அந்த நீண்ட விளக்கத்தை பெற்றுக்கொள்வாங்க. அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி, உதாரணமாக இலங்கையில பேராசிரியர் விஜயசூரியன் ஒரு பிச்சைக்கார வேடம் ஒன்று கொழும்புல சுற்றி திரிஞ்சு அங்க பிச்சை எடுக்கிற கம்பெனியோட இணைஞ்சி அவரும் ஒரு பிச்சை எடுக்கிற ஆளா மாறி எப்படி அவர்கள் பிச்சை எடுக்க அவருக்கு தெரியா பேராசிரியர் அவனுக்கு. இவரும் போய் எப்படியோ உள்ளுக்கு நுழைஞ்சி ஒரு ஆளா மாறிட்டார். இவர் உடுப்பெல்லாம் மாற்றி கோலம் போண்டு நீண்ட ஆய்வு ஒன்றை செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கார். ப்ரொஃபசர் விஜயசூரியோ சம்திங், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு பேராசிரியர். அப்ப இது ஒரு பங்கேற்பு. அப்ப இதே போல இந்த சமூகவியல், சுகாதார அறிவியல், கல்வி மற்றும் பிற கலாச்சார ஆய்வுகள் இன விளக்கு சமூகவியல்ல பயன்படுத்தலாம், சுகாதார அறிவியல்ல பயன்படுத்தலாம், கல்வியில உண்மையா இந்த எத்னோகிராபிக் இதை பயன்படுத்தலாம், இன விளக்கவியலை, பிற கலாச்சார ஆய்வுகள்ல பயன்படுத்தலாம். இப்ப ஒரு 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 சமூகத்தை எடுத்துக்கொண்டா அந்த சமூக அமைப்பில் உள்ளவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க, இந்த விதத்திலே நடக்கிறாங்க, இதெல்லாம் உண்மையிலே ஒரு இலங்கையில நிறைய மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆய்வுகள். இலங்கையை பொறுத்தவரையில ஒரு பண்பாடற்ற கூடுதலான நிலைமைகளை சமூகத்தில் எல்லா இதுல யாரும் நாங்க சிறந்தவர்கள் என்று சொல்றதுக்கு நான் ஏற்றுக்கொள்ளல. நாங்க துல்லியமா எந்த சமூகமும் இலங்கையில ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குன்னு சொல்லி எங்களால நியமத்துக்கு சொல்ல முடியாத ஒரு பெரிய பாரிய விளைவை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் இது எங்கட பிள்ளையும் இல்லை. காலகாலமாக இந்த நாட்டுல இருந்த அரசியல் கலாச்சாரங்கள், தலைமைத்துவங்கள் சரியான பாதையில் மக்களை இட்டு செல்லாததன் காரணமாக நிறைய புறந்து வாழுகின்ற தன்மை காணப்படுது. அவை சமூக அமைப்பில் உள்ளவர்கள் வழியிலே நடந்து கொள்றார்கள் காரணங்களை குறிக்கும். அடுத்தது சமூக தொடர்புகள் ஆராய்ச்சி ஒரு சமூக நிகழ்வுகள் பற்றிய நுண்ணறிவை பெறலாம். ஒரு குழுவினுடைய கலாச்சார விதிமுறை நான் சொன்னேன். இப்ப இந்தியாவுல கூடுதலாக இது நடக்குது. கிராமப்புறங்கள்ல போய் பல ஆய்வுகளை மேற்கொள்றாங்க பங்கு பெற்று. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அப்படியான ஆய்வுகள் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே ஒரு குழு ஒரு கலாச்சார பண்புகளை ஆய்வு செய்யலாம். தொழிலாளர்கள் ஆய்வுகளை பற்றி அவர்கள நடத்தைகளை நாங்கள் ஆய்வுப்படுத்தலாம். ரைட். அப்ப இது ஒரு ஆய்வினுடைய முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்ப அடிப்படை கோட்பாடு என்று சொன்னால், ஆய்வில் அடிப்படை கோட்பாடு என்று சொன்னால், இதுல ஒரு நிகழ்வு அல்லது செயல்முறையை படிக்கவும் நிஜ உலக தரவுகளின் சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வின் அடிப்படை புதிய கோட்பாடுகளை கண்டறிவதும் ஒரு பண்பு ரீதியான முறைதான் இது. இப்ப நாங்க ஒரு ஆய்வை இலங்கையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கிராம பிரதேசத்துக்கு சென்று அவருடைய விவசாயம் எவ்வாறு இருக்கிறது, விவசாய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றிய ஆய்வை கருத்தில் கொண்டோமானால் நாங்கள் அவர்களுடன் வாழ்ந்து அவர்களுடைய நடைமுறைகளை அறிந்து ஒரு கோட்பாடை வெளியிடுகிறோம். இவ்வாறுதான் இந்த வாழ்வியல் இருக்கிறது என்று நாங்கள் ஒரு கிரவுண்டட், ஒரு அடித்தளமான ஒரு கோட்பாடை வெளியிடுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. எனவே இங்கு உயிர்த்தறிதல், தொகுத்தறிதல். இப்ப தொகுத்து அறிதல் என்றால் பல்வேறு விடயங்களை, தரவுகளை சேகரித்து நாங்கள் ஒரு விதியை உருவாக்குகின்றோம். உயிர்த்தறிதல் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு கோட்பாடுகளுக்கு அமைவாக இந்த விடயம் எவ்வாறு பொருந்துகிறது. இப்ப தொகுத்தறி முறை என்றால் அங்கு ஒரு கோட்பாடு இல்லை. ஏனென்றால் பல விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த கோட்பாடுக்கு பொதுவாக உருவாக்கப்படுகிறது கடந்த கால விடயங்களை மையமாக கோட்பாடை உருவாக்குகிறோம். ஆனால் உயிர்த்தறி முறையில்
ஏற்கனவே இருக்கின்ற கோட்பாடை மையமாக வைத்து இப்போது இது இந்த விடயத்துக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்று. அப்ப உயிர்த்தறி முறை, தொகுத்தறி முறை. தொகுத்தறி முறையில் ஒரு கோட்பாடு உருவாக்கப்படுகிறது, பொதுமையாக்கம் செய்யப்படுகிறது. உயிர்த்தறி முறையில் இருக்கின்ற கோட்பாடு ஒன்றுடன் இது எவ்வாறு பொருந்துகிறது என்று ஒப்பிட்டு பார்க்கப்படுது. ஆகவே இந்த கருதுகோள் ஒன்று, ஒரு பாரம்பரிய ரீதியான கருதுகோள், இது இவ்வாறு தான் இருக்கும் என்று நாங்கள் ஒரு கருதுகோளை அமைத்துக் கொள்கின்றோம். உயிர்த்தறிதல், இப்ப உயிர்த்தறிய போகிறோம். இந்த கருதுகோள் இந்த சமூகத்துக்கு பொருந்துமா, இந்த சமூகம் இவ்வாறு தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடை வைத்துக் கொண்டு ஆய்வு செய்து அதை நிரூபிக்க போகிறோம். இல்லை, இது இவ்வாறு இல்லை என்றால் அது ஒரு புதிய கோட்பாடாக அது விழுற வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் செய்த ஆய்வினுடைய பயன்கள். ஒரு ஆய்வை செய்துவிட்டு ஏற்கனவே இருந்த கோட்பாடுடன் பொருந்தி போனால் சமூகத்தினுடைய பிரச்சனை இல்லை, அவருடைய வாழ்வியல். அல்லது முற்றிலும் புதிதாக வருகின்ற ஒரு கோட்பாடு வருமாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகவே இதிலே தரவு சேகரிப்பு, தரவு பகுப்பாய்வு, கோட்பாடு மேம்பாடு ஆகியவற்றில் செயல்முறை மீண்டும் ஒரு செயல்பாட்டில் நிகழ்ந்து, மீண்டும் மீண்டும் ஒரு வடிவத்தில் நிகழ்ந்து இந்த கோட்பாடு என்ன செய்கிறது, வெளியே ஒரு புதிய கோட்பாடாக முன்வைக்கப்படுகிறது. அப்ப இந்த விடயத்துல இந்த கூடுதல் தரவு உங்கள் புதிய கோட்பாட்டில் கூடுதல் நுண்ணறிவை சேர்க்கவில்லை. இந்த புதிய கோட்பாடுல பெரிய இது இல்லை, நுண்ணறிவை சேர்க்கவில்லை. இது ஏற்கனவே இருந்ததை ஒப்பிட்டு பார்த்து ஒரு பாரம்பரிய கருதுகோள் அமைச்சு நாங்கள் அதனோட அதை நிரூபித்து காண்கின்றோம். ஆகவே நாங்க ஒரு 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 நிகழ்வை நோக்குகின்ற போது அந்த நிகழ்வுக்கு ஒரு கோட்பாடு எதுவும் இல்லை என்றால், ஒரு கோட்பாடு ஒரு நாங்கள் நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஏற்கனவே ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது, இதுதான் என்று இருந்தால், உதாரணமா எங்களுடைய இலங்கையில சுனாமி என்பது, சுனாமி அடிப்பதற்கு முன்னர் எந்த அனுபவத்தையும் பெற்று தரவில்லை. அப்ப அதுக்கு விளக்கம் இல்லை, அது புதிதானது. அப்ப அப்படியான இதுல நாங்க என்ன செய்வோம், அடிப்படை கோட்பாட்டை பயன்படுத்துவதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பேசிக்கல் கிரவுண்டட் தியரி ஒன்றை பயன்படுத்துறதுல நாங்க கவனமா இருக்க வேண்டும். ஆனால் இப்ப நீங்க அந்த ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்ட பங்கேற்பாளர் இருக்காங்க, ஸ்டேக் ஹோல்டர், அவங்கள குழுவில இருந்து அந்த குழு சேர்க்கப்படவில்லை என்பதால் இது முழுமையடையாது. அவங்கள நாங்க உட்படுத்துறல்லி ஆய்வுல ஆராய்ச்சி செய்யணுமோ அவங்களோட கருத்துக்கள் இல்லையே. எனவே அவங்கள இதுல இந்த கோட்பாடு என்ன செய்யப்பட மாட்டாது, சேர்க்கப்படாதுங்கிறதால இது முழுமையடையாது. இது முற்றிலும் புதிய கோட்பாடாக அமையும் என்பதால். சரியா? அப்ப நாங்க ஒரு கோட்பாடு, அடிப்படை கோட்பாடு ஒன்றை வச்சுதான் உயிர்த்தறி முறையில இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றோம். பட் அது ஒரு நிச்சயமற்ற நடந்த நிகழ்வினுடைய அடிப்படையை கொண்டு தொகுத்தறிந்த ஒன்று அல்ல என்பதுதான் என்னுடைய விளக்கம். ரைட், நாங்க இதோட கொஞ்சம் முடிப்போம். எனக்கு ஒரு 8:30 ஒரு வேற மீட்டிங் ஒன்று இருக்குது. அப்ப நாங்க அடுத்த வகுப்புல தொடருவோமா 14ஆம் தேதி. மீதியை முடிச்சுட்டு நீ எக்ஸாம் ரிசர்ச்சை தொடங்குவோம். 14ஆம் தேதி எக்ஸாம் ரிசர்ச் தொடங்கும். சரியா? ஓகே ஓகே சார். 14ஆம் தேதி எக்ஸாம் ரிசர்ச் தொடங்கும். கொஞ்சம் முடிப்போம். எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, ஆன்லைன் மீட்டிங் ஒன்று. 14 அதை முடிச்சு கொண்டு 14 தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரைட். Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. Okay, you're welcome. It doesn't.